நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து நம்ம புளியோதரை ரெசிபி கேட்டிருக்காங்க. சிஸ்டர்ஸ், இதோ உங்களுக்காக. ஃபஸ்ட்டெல்லாம் கோவிலுக்கு போனாலே நம்மளுக்கு நைவேத்தியமாக கிடைக்கிறது புளியோதரை தான். ஆனால் இப்போ கோவிலில் பிரிஞ்சிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க புளியோதரை செய்கிறத நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் காஞ்சதுமே மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கடுகு, கருப்பு எள்ளு, சீரகம், வரமிளகா ஒரு 10 இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்ததுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி உரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு 2 லெமன் சைஸு புளியை கரைச்சி வச்சு அதையும் ஊற்றி மஞ்சப்பொடி, டேஸ்ட்டான உப்பு இதை 2த்தையும் போட்டு நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த பவுடர் அப்படியே மேலாப்பில் மலைசாரல் மாதிரி தூவி இறக்கிட்டா புளியோதரை ரெசிபி ரெடி. இன்னும் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு ஒயிட் ரைஸில் போட்டு கலந்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.